ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட் 6/1/2025. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சி நோக்கத்திற்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. நம்ம வீடியோக்கு போலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி எடுத்துக்குவோம். நிஃப்டியில பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி ஓப்பன் இல்லையா? ஓப்பன் ஆனவாட்டி மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பனுக்கு மேல எஸ்டர்டே லோக்கு மேல இருந்தது அப்படின்னா ஒரு சினாரியோ 24,157 டு 24,196 இதை வச்சு போறதுக்குள்ள பாசிபிலிட்டி அதிகம். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் மட்டுமே. இது இந்த இடத்துலலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ் எஸ்டர்டே லோக்கு கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு 23,843 இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து 23,687 இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 23,687 இது வீக்லி சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த இடத்துக்குலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த வீக்குக்கு இது லோவஸ்ட் லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். இது செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு எடுத்துக்குவோம். இதோட ஸ்ட்ரைக் 24,200 புட்டு இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போறதுக்கு மார்க்கெட் கீழே வரும். ஈவனுக்கு வந்து ஒரு 441 இதை வச்சும் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னா 228 அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 150 170 டு 180 இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா இங்க இருந்து ரிவைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா இந்த இடம் ஃபர்ஸ்ட், இந்த இடமும் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது இங்க இருந்து இங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கு. இதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டில பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு சைடு வேவா போய் இந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறங்குச்சு அப்படின்னா இங்க இறங்கிட்டு இந்த ரேஞ்சுக்கு வருமானம் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வர்றப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இங்க இருந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இருக்கு. இல்ல இந்த இடத்துல இருந்து கீழே வரும், இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்ல இங்க இருந்து கீழே வருதா அப்படின்ட்டு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இப்படி சைடு ரேஞ்ச் போன வந்துட்டு இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை, இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி 52,000 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் விட்டு கொடுக்கல அப்படின்னா ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து 1,479 வச்சும் போறதுக்கு இருக்கு. அதையும் தாண்டட்டான் அப்படின்னா 1,609 இந்த ரேஞ்ச் போறதுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. இதையும் இந்த இடத்துல வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. அப்படி கீழே வரோம் அப்படின்னா இந்த கீழே இருந்து 1,106 இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. இதுல என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு கீழே போகல அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட்டு இந்த உடைக்கல அப்படின்னா இந்த ரேஞ்ச் போயிட்டு இங்க இருந்து கீழே விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்க்கு நாளைக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கு.
ஏன்னா எப்பயுமே ஃப்ரைடே தான் எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ இந்த ஜனவரி மாசத்துல இருந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டை மாத்திட்டாங்க. எல்லா இண்டெக்ஸுமே மாத்திருக்காங்க. அது என்எஸ்சி வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோக்கு கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 78,845 ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கு. அதையும் உடைச்சிட்டானா 78,439 இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இங்கிருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் 80-100 புட்டு இந்த 952 தாண்டல அப்படின்னா சைடுவேவா போய் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை அப்படின்னா இங்க இருந்து ஒரு கீழே வருதா அப்படின்னு அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இதுல என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு மேல போகல அப்படின்னா சைடுவேவா போயிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மேல போனோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இந்த இடத்துக்கு மேல போக மாட்டான் அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கு. பார்ப்போம். இங்க கீழே இதை வச்சு மேல போகணும் அப்படின்னா ஒரு சான்ஸ் வந்து ஒரு 1200 இதை வச்சும் போயிட்டு அங்கிருந்து ரிவேஸ் ஆகுறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 90-922-92213 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.